ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நாம் வந்து 2025 குரூப் 4க்கு வந்து சிலபஸ் விஷயம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அந்த சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் வந்து ஆல்ரெடி எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணியாச்சு. இப்போ நியூ சிலபஸில் கொஞ்சம் கவர் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இலக்கியம் தொடர்பானது தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் அதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இது தான் முடிக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஈஸியானதை முடிச்சுட்டு போயிட்டோம்னா அடுத்து கஷ்டமானது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணேன்னா, இதில் பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி பழமொழி 400 முதுமொழி காஞ்சி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதோட அவுட் சோர்ஸும் சரி, அப்புறம் எங்கெங்கே இருக்குது, அப்புறம் வந்து ஸ்கூல் புக்கில் டேட்டாவில் எங்கெங்கே இருக்குதுங்க பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக் டேட்டாவில் என்னென்ன இருக்குது அத்தனையும் நான் ஒரே இதாக கவர் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ ஒரு டவுட் ஆச்சு. என்ன டவுட் ஆச்சுன்னா, இந்த சிலபஸை பாருங்களேன். இந்த சிலபஸில் அங்கே பாருங்கள், அழகு அந்த கீழே குறிப்பு போட்டிருக்காங்கல்ல, அந்த குறிப்புக்கிட்ட பாருங்களேன் என்ன போட்டிருக்காங்கன்னு. குறிப்பு 6 பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான எஸ்எஸ்எல்சி பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, 10ஆம் வகுப்பு புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் கரெக்டாக தெளிவாக கேட்பாங்க. இந்த டாப்பிக்லாம் நீங்கள் வந்து எக்ஸாமில் படிக்காமல் போகாதீங்க. ஏன்னா இது ஆல்ரெடி படிச்சதுன்னு நினச்சிட்டு போகாதீங்க. இதை நம்ம படிக்கணும். ஒரே ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறது என்னென்னா, இந்த இருக்கிற டாபிக் மட்டும் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, ஒரு வேளை இந்த டாபிக் படிக்கும்போது நம்ம ஓல்டு சிலபஸ் பேசி ஏதோ ஒன்று இருக்குது, அந்த இதுலேயே இருக்குது அப்படின்னா, அந்த இதில் என்னென்ன இருக்கோ ஒரு வேளைக்கு வந்து நீங்கள் ஔவையார் பாடல் படிக்கும்போது புறநானூறு வரும். புரியுதுங்களா? அப்போனா ஔவையார் வந்து புறநானூறு பாடியிருக்காங்கன்னா, அப்போ அந்த புறநானூறு நீங்கள் எடுத்து ஜஸ்ட்டு படித்து வச்சுருங்க. புரியுதா? அப்படி படித்து வச்சுருங்க. ஏன் நான் அப்படி படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸைஸ் படிக்கிறீங்களா, அதுக்கு முன்னாடி புக் வைஸ் கொஞ்சம் படித்து வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ புக்கு இருக்குன்னா, புக்கில் வந்து நான் வெறும் என்ன நினச்சிட்ருப்போம், இலக்கணம் மட்டும் படித்தா போதும்னு நினைப்போம். இலக்கணம் மட்டும் படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒன்ஸு கொஞ்சம் டைம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாடமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. புரியுதா? நான் வெறும் இப்போ ஓல்டு சிலபஸ்க்கு என்னென்ன படித்தோம் அந்த மாதிரி ஒன்ஸ் எல்லா பாடத்தை விட்டு விட்டுருங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்துக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து கடைச்சொல் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா அதை வந்து கோடிட்டு கூட வைக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அது எப்படி வேணால் வைக்கலாம். பொருந்தா சொல்லு கேட்கலாம். அதோட இப்போ பொருந்தா சொல்லு கேட்டாங்கன்னா அதோட அந்த நூல்கள் இருக்குல்ல, நூல்கள் நமக்கு தேவை. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பழமொழி 400 இருக்கா, இந்த பழமொழி 400க்கு வந்து எதுவும் பாடல் இருந்துச்சுன்னா அது வந்து இதில் பொருந்தாதது என்ன. இப்போ வந்து நமக்கு இந்த பழமொழி 400 வந்து சிலபஸில் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்து தெரியுது, இதெல்லாம் படிச்சிருக்கோன்னு தெரியுது. சரி, இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த வயலும் வாழும் மேலிடங்கள் இது இருக்குது, வாய்மொழி இருக்கும் இது இருக்குது, திக்கெல்லாம் இது இருக்கா. இப்போ டிகேசி இருக்காரா நமக்கு சிலபஸில். இப்போ ஒப்புரு நெறி இருக்குது, ஒப்புரு நெறி நமக்கு இருக்கா. இதில் வந்து குண்டமல்லி அடிகளார் இருப்பார். அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம இதில் என்ன சொல்ல போகிறோம்னா, முத்தையாவும் இருக்கார். இப்போ இதில் இல்லாதவங்க சரி, இல்லாதவங்க பார்த்துக்கோங்க. சேப் இருந்தால் இல்லை. இப்போது இவங்களோட இந்த பாடல் இருக்குல்ல, இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம இதுலையா இவங்க கொடுத்துருவாங்க. சரியா? இவங்களோட ஒரு பாடல் கொண்டு போய் நம்ம கண்ணதாசன் கூட சேர்த்து வச்சுட்டு இதில் பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. புரிஞ்சிச்சா? ஸோ அதுக்காக இவங்களோட இந்த மாதிரி புக் வச்சுருக்கிறதையும் படித்து வச்சுருங்க. ஓகேங்களா? படித்தா ஈஸியாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு நான் இப்போ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் என்ன சொல்ல வரேங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் நான் சொல்லிட்டே இருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.